1 மாசம் முன்னாடி வரைக்கும் அதிமுகவுக்கும் விஜய்க்குமான உறவு அவ்வளோ ஒண்ணும் சீர்கெட்டு போயிரல. என்னைக்குனாலும் அவங்க வந்துருவாரு, நம்ம கூப்பிட்டுறலாம் அப்படின்னு எடப்பாடிக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. விஜயும் ஆள்ற கட்சிய தான் நான் எதிர்ப்பேன். அதிமுகலாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னாரு. ஏன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஒரு மிடில் மேன வச்சு பேச்சுவார்த்தைலாம் நடந்தது. கூட்டணிக்கு வாங்க, என்ன கண்டிஷன்? அது சரியாகாதனால கொஞ்சம் விலகி போனார். ப்ளஸ் விஜய் தான் விரும்பியோ விரும்பாமலோ இருக்கிற உண்மையை சொல்ல தயங்கல. தான் ஒரு கிறிஸ்துவருங்கிற அடையாளத்தை அவர் மறைக்க நினைக்கிறதும் நினைக்கல. அவர் தவறும் இல்ல அது. அவர் யாருங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம். ஸோ அடிப்படையிலேயே அவருக்கு ஒரு அந்த மதத்தவர் மத்தியில ஒரு 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 வோட் பேஸ் கிரியேட் ஆயிருக்கும். பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிற அதிமுக அப்படிங்கிற அந்த ஒரு காட்சி தொடர்கிற வரைக்கும் விஜயால அதை சிந்திச்சு கூட பார்க்க முடியாது. அப்பதான் ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருந்தது நவம்பர்ல எல்லாம். நீங்க வேணா பாருங்க, டிசம்பர்ல எல்லாம் எடப்பாடி பிஜேபியை கட் பண்ணிட்டு அப்படி வருவாரு, விஜய் போய் சேர்ந்துக்குவாருன்னு. இது யாரோ போற போக்குல சொல்லல. விஜயினுடைய மௌனம், அதிமுகவை நோக்கிய விஜயினுடைய மௌனம், எடப்பாடி கூட தலைமை கழகத்துல மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்கிற போதெல்லாம், எப்பா விஜயை பத்தி யாரும் பேசாதியப்பா அப்படின்லாம் ஒரு கூட்டத்திலையும் சொல்லிட்டு இருந்தார் கடந்த 3 மாசமா. அது நமக்கே தெரியும். அது எதனால? சரி, ஏதோ ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அந்த வாய்ப்பு இல்லைன்னு ஆன பிறகு எப்ப தெரியுமா தொடக்க புள்ளி? மதுரை மாநாடு தான். தான் செய்த ஊழல்களிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிஜேபியுடன் கூட்டணி வைக்கிற அளவுக்கு நாம அப்படி கிடையாது அப்படின்னு சொன்ன போதே எடப்பாடியை குறி வச்சு அவர் விமர்சிக்க தொடங்கிட்டார். அதாவது இனிமேல் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர்றவரால தான் அந்த மாதிரிலாம் ஒரு பொது மாநாட்டில் பேச முடியும். அதன் பிறகு தனக்கு என்ன இருக்கு, தான் எதை நோக்கி போறேங்கிறத எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான் ஒரு போடு போட்டார். அதிமுக இன்னைக்கு யார் தலைமையின் கீழே இருக்கு பாத்தீங்களா? அந்த தொண்டர்கள் வேதனையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அதிமுக ஓட் பேங்கை குறி வச்சு தன்னுடைய முதல் தாக்குதலை மதுரை மாநாட்டில் தான் தொடங்கினார். அப்போதே அதிமுக உஷாராயிடணும்னு நான் பல கூட்டங்களில் சொன்னேன், பல பேட்டிகளில் சொன்னேன். நான் என்னன்னா, ஒருத்தர் வெளிப்படையா குறி வைக்கிறார். நம்ம அதிமுக வாக்கு வங்கி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு தெரிஞ்சு தெரியாமலோ செஞ்ச தவறுகள், கமிஷன் அண்ட் ஒமிஷன் ரெண்டுமே இருக்கு. அதன் காரணமா வாக்கு வங்கி குறைஞ்சிக்கிட்டே இருக்கிற போது பொதுமக்களுடைய பார்வை, அதிமுக தொண்டர்களுடைய பார்வையுமே மாறி போச்சு. கடந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னாடி அதிமுக தோல்வி உறுதியாயிடுச்சு. நான் முடிஞ்ச பிறகுலாம் கம்ஃபர்ட்டா சொல்லலை. இதை தேர்தல் தொடங்குறதுக்கு முன்னாடி நான் இந்த கருத்தை சொன்னேன். நான் தொண்டர்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க. என்ன ஒரு மெகா கூட்டணி அமைப்பேன்னு இவ்வளவு பெரிய ஆளுங்கட்சியை எதிர்த்துக்கிட்டு எடப்பாடி வெளியில வந்தார். நிஜமாவே எனக்கும் ஆச்சரியமா இருந்தது. எடப்பாடி பயந்து போறாரு, அடிமையா இருக்கிறாரெல்லாம் ஒரு விமர்சனம் இருக்கு இல்லையா? அதை உடைச்செறிகிற மாதிரி திடீர்னு ஒரு நாள் வெளியே வந்து தீர்மானம் போட்டு பிஜேபி விட்டு வெளியில வந்தார். அது துணிச்சலுக்கு ஒரு அடையாளமா தெரியலாம். ஆனால் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு புத்திசாலித்தனமான முடிவான்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டு எங்க முடிவை நான் அப்புறம் சொல்றோன்னு ஒரு கொஞ்சம் கையை மூடி வச்சிருந்தாருன்னா இந்த கதையே வேற, அரசியலே மாறி இருக்கும்.